ஒரு ஆட்சியாளரை பதவிக்கு கொண்டு வர அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட இருக்கின்றா, அதே ஆட்சியாளரை பதவியிலிருந்து தூக்குற அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் வந்து தற்போது வந்து நேபாளத்தில் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய விஷயம் வந்து சொல்லுவேன், ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக வீடியோ பாருங்க. அதுக்கு முதல் வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் கரீஷ். இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா என்னுடைய மிஸ்டர் கரீஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து முடியும். அதில் வந்து என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் பேஜஸ்ல வந்து மிஸ்டர் கரீஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த நேபாளத்தை பற்றி பார்த்தோம்னா, இந்த நேபாளம் வந்து ஒரு சவுத் ஏசியன் கண்ட்ரி. இந்த நேபாளத்தில் வந்து ஒரு 2.96 கோடி மக்கள் வந்து வாழ்றாங்க. இந்த நேபாளம் வந்து நம்ம நாட்டில இருந்து ஒரு ஓரளவு தூரத்தில் வந்து காணப்படுது. இப்போ இந்த நேபாளத்தில் வந்து நிறைய பிரச்சனை வந்து காணப்படுது. அதில் முதலாவது பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, அந்த நாட்டில் காணப்படுற ஊழலான ஆட்சியாளர்கள். இந்த ஆட்சியாளர் வந்து என்னறாங்கன்னா, அந்த நேபாள நாட்டில் வந்து பதவியில் இருக்கக்கூடிய வந்து அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய என்னறாங்கன்னா, மக்களோட காசை வந்து என்னறாங்கன்னா கொள்ளையடிக்காங்க. கொள்ளையடிச்சு அவங்க என்னறாங்கன்னா, அவங்க வந்து என்னறாங்கன்னா சொத்தை வந்து சேமிக்காங்க. மக்களோட காசை கொள்ளையடிச்சு அவங்க சொத்தை சேமிச்சு என்னறாங்கன்னா நல்ல ஒரு சொகுசு, ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப்பை வந்து வாழ்றாங்க. இப்போ அதோட வந்து அவங்க சேகரிக்கிற மட்டும் இல்லாமல் என்னன்னா அவங்க பிள்ளைகளும் வந்து அதே மாதிரி நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை வந்து வாழ்றாங்க. அட் த சேம் டைம் வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க ஓட் பண்ணி அனுப்புனாங்க, அவங்களை ஆட்சியாளர்களை தெரிவு செஞ்சு அனுப்புன மக்கள் வந்து இங்க நிறைய கஷ்டத்துல வந்து வாழ்றாங்க. ஏனென்றா இவங்களுக்கு வந்து ஒழுங்கான வாழ்க்கை வந்து இல்லை. இவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தி வரக்குள்ள அந்த ஆட்சியாளர் வந்து நல்ல சொகுசு வாழ்க்கை வந்து வாழ்றாங்க. இது வந்து அந்த மக்களுக்கு வந்து என்ன பிடிக்கல, ஒரு கோவத்தை ஏற்படுது. ஏன்டா நாங்க கஷ்டப்பட்டு உங்களை வந்து அனுப்புறோம் ஆட்சிக்கு, ஆனா நீங்க வந்து எங்களை கவனிக்காம நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்து நல்லா இருக்கீங்க, ஆனா எங்களோட வாழ்க்கை வந்து கஷ்டமா போய்கொண்டிருக்கீங்க என்று என்னைறாங்கன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க. இது வந்து ஒரு முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து என்னன்னா, அந்த நாட்டில் வந்து காணப்படுற வேலையின்மை. வேலையின்மை என்பது வந்து பொதுவாக வந்து வேலையின்மை வந்து எல்லா நாட்டிலையும் வந்து இப்போ தற்போது வந்து காணப்படுது, நிறைய பிரச்சனைகள்ல காணப்படுது. ஆனால் அந்த நேபாளத்தில் வந்து குறிப்பாக வந்து கூடுதலாக காணப்படுது. 2010-11 ஆண்டு காலப்பகுதியில் வந்து 3.6% காணப்பட்ட வேலையின்மை பிரச்சனை வந்து தற்போது வந்து 22.7% வந்து காணப்படுது. அதாவது வந்து அந்த போதிய கணக்கெடுப்புகளில் ஒப்படைப்புல வந்து பழைய கணக்கெடுப்புல ஒப்படைப்பு வந்து தற்போது வந்து கூடிய அளவில் வந்து காணப்படுது. 22.7% வந்து அதிகரிச்சு. இப்படி இருக்கிற டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னா, வேலை இல்லை என்றால் வந்து அங்க மக்கள் வந்து என்ன, அந்த குடும்பங்கள் வந்து பொருளாதார வாழ்றாங்க. அந்த பொருளாதார வாடக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா, அங்க வந்து வேலை இல்லாத ஒழுங்கான வேலை இல்லைன்றால நிறைய பொருளாதார பிரச்சனை வாழறத விட அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த ஒழுங்கான வேலை நம்ம நாட்டில் இல்லைன்னா நம்ம என்ன செய்யும், ஒரு நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு போகும். வெளிநாட்டுக்கு போய் வந்து உழைச்சி வந்து என்னன்னா நேபாளத்தில் இருக்கிற குடும்பங்கள் வந்து அனுப்புறாங்க. அப்படி 75% குடும்பங்கள் வந்து என்ன இருந்தா அந்த வெளிநாட்டுல இருந்து அனுப்புற காசுங்க வந்தா வந்து இப்போ இவங்க போய் உழைச்சி அனுப்புற காசுங்க வந்தா அந்த அவனோட வாழ்க்கை வந்து வாழ்ந்து வராங்க. 75% குடும்பங்கள் வந்து சொல்லப்படி. அதே வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2022-23 ஆண்டுல வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை வந்து இப்போ அந்த டைம்ல வந்து என்னஞ்சாங்க, நம்ம நாட்டை விட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நம்ம நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய்க்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து காசு அனுப்புனாங்க அவனோட குடும்பத்துக்கு. அதே சிச்சுவேஷன் தான் எங்க நடக்குதுன்னா நேபாளத்தில் தற்போது நடக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வந்து காணப்படுது. அங்க காணப்பட்ட மூணாவது பிரச்சனை வந்து என்னன்னா, அங்க வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு ஆட்சி வந்து காணப்படுது. ஒரு 17 வருஷத்துக்குள்ள வந்து ஒரு 14 அரசாங்கம் வந்து மாறினா வந்து சொல்றாங்க. ஏனென்றா ஒவ்வொரு அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரும். அப்ப அப்படி வந்தாலும் வந்து ஒரு வருஷம் இல்லாட்டி 2 வருஷம் தான் வந்து அந்த ஆட்சியில் இருக்கும். ஏனென்றா அந்த அரசாங்கத்துல ஆட்சி சரியில்லைன்னு இந்த ஆட்சி வந்து நீ கலந்து போயிடும். ஆட்சி கவுந்து போறால வந்து அங்க அரசாங்கம் வந்து ஒரு நிலையில தன்மை வந்து காணப்படுச்சு. ஒரு அரசாங்கம் கூட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு 17 வருஷத்துக்கு வந்து ஒரு அரசாங்கம் கூட 5 வருஷமா வந்து ஃபுல்லா வந்து பூர்த்தி செய்யலன்னு சொல்லப்பட்டு இதனால வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு நிலையில்லாத தன்மையும் அங்க காணப்படுது. நாலாவது விஷயம் வந்து நாலாவது பிரச்சனை வந்து என்னன்னா, அந்த சமூக வலைத்தளம். அதாவது வந்து நேபாளத்துல வந்து ஒரு மொத்தமா வந்து 2.96 கோடியில வந்து 1.43 கோடி மக்கள் வந்து என்னன்னா சமூக வலைத்தளம் சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்றாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து ஃபேஸ்புக் வந்து 1.43 கோடி மக்கள் வந்து, இன்ஸ்டாகிராம் 39 லட்சம் மக்கள் வந்து என்னன்னா யூஸ் பண்ணுறாங்க இந்த சோசியல் மீடியா. கூடுதலாக வந்து ஒரு நாட்டில் வந்து சோசியல் மீடியா வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து நேபாளத்தில் வந்து கூடுதலான மக்கள் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்காங்க. ஒரு அந்த நாட்டின் சனத்தையில சரி அரைவாசி வந்து சரியா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்காங்க. இப்படி வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற டைமில் வந்து மக்கள் யூஸ் பண்ணுற டைமில் வந்து இந்த பதவியில் இருக்கிற ஆட்சியாளர்கள பிள்ளை அவங்க வந்து என்ன அவங்களும் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது அவனோட லைஃப் ஸ்டைல், ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைலை வந்து என்ன ஷேர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறேன்,
ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறேன். இப்போ நான் அவங்க வந்து ஒரு கார் எடுத்தா இல்லாட்டி பைக் எடுத்தா அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி நிறைய போஸ்ட்டுகள் வந்து என்னங்கன்னா இந்த ஆட்சியில் பதவியில் இருக்கிற ஆட்சியாளர் பிள்ளை வந்து போட்டி. இதெல்லாம் பார்த்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை பார்த்தோன்னே வந்து என்ன கோவப்படுது. ஏன் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இவங்களை அனுப்புறோம், பதவிக்கு அனுப்புறோம். ஆனா இவங்க வந்து என்னைறாங்க, ஒழுங்கா ஆட்சியை செய்யாம என்னைறாங்க, காசை அடிச்சு கொண்டு என்னைறாங்க, ஒரு நல்ல லைஃப் வந்து வாழ்ந்து கொண்டீங்க. ஆனா நம்ம வந்து இங்க கஷ்டப்படுறோம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் வந்து என்னடா இந்த பிள்ளைகள் வந்து யோசிச்சு வந்து கோவப்படுது. இப்போ கோவப்பட்டு இதை வந்து எங்க கொண்டு போகுதுன்னா இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து இந்த கோவப்பட்டு எங்க கொண்டு வராங்கடா சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வராங்க. நம்மளும் ஒரு பிரச்சனைடா முதலாவது வந்து எங்கோ சோசியல் மீடியாவுக்கு தான் ஒரு பிரச்சனை வந்து போடுவோம். அதே மாதிரி தான் அந்த நேபாளத்து ஜென்சி இளைஞர்கள் வந்து என்னைறாங்கடா சோசியல் மீடியாவில் இந்த பிரச்சனைகளை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜென்சி இளைஞர்கள் இருந்தா யாருண்டா 15 வயதுக்கும் 28 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் என்ன சொன்னா ஜென்சி இளைஞர்கள் சொல்லுவோம். பொதுவாக வந்து அப்படி சொல்லிக்கொள்வோம். சரியா? இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து என்னறாங்கடா எல்லாத்தையும் வந்து அமலப்படுத்துறாங்க. உதாரணமாக வந்து அந்த அரசியல்வாதிகள ஊழல், அடுத்து வந்து இந்த சின்ன இந்த ஆட்சியாளர்கள் பிள்ளைகள் வந்து என்னென்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் வந்து மீம்ஸ் ட்ரோல் ஹேஷ்டேக் போட்டு என்னடா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் வந்து என்னடா மீம்ஸ் ட்ரோல் பண்றாங்க. அதுலேயும் வந்து 2 குறிப்பாக ஹேஷ்டேக் போடப்பட்டிருந்தது. என்னன்னா நெப்போ பேபி, அடுத்து வந்து நெப்போ கிட்ஸ். இப்படி வந்து ஒரு ஹேஷ்டேக் பண்ணி வந்து என்னடா மீம்ஸ் ட்ரோல் பண்றாங்க. இந்த நெப்போண்டா என்ன மீனிங்டா, எங்கட அப்பா யாருன்னு தெரியுமா, எங்கட அப்பா இவரு, எங்கட அப்பா அவரு, எங்கட அப்பா வந்து மினிஸ்டர் அப்படி சொல்லுவோம் தெரியுமா. அந்த உதாரணத்துக்கு வந்து அந்த தனுஷ் படத்திலையும் விஐபி படத்திலையும் வந்து தனுஷ்க்கு வர அந்த வில்லன் வந்து சொல்லுவாரு, எங்கட அப்பா யாருன்னு தெரியுமா, எங்கட அப்பாவோட பேக்ரவுண்ட் தெரியுமா. இப்படி அந்த அப்பாவோட பேரை பயன்படுத்தி எல்லா விஷயத்தையும் செய்யறத என்ன சொல்லுவாங்கடா நெப்போன்னு சொல்றாங்க. அந்த நெப்போ அதை வச்சு தான் என்னடாங்கடா இந்த ஜென்சி இளைஞர் வந்து ட்ரோல் பண்றாங்க. அப்ப இதே வந்து ஆட்சியில இருக்கிற ஆட்சியாளர் வந்து பாக்குறாங்க, என்னடா இந்த சோசியல் மீடியா இருக்கிறதா எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் வந்து ட்ரோல் பண்றீங்க, சரி பொருங்கோடு எண்ணிறாங்கடா அந்த சோசியல் மீடியாவை பேன் பண்றாங்க. இப்படி வந்து 26 சோசியல் மீடியா வந்து எண்ணிறாங்கடா செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து பேன் பண்றாங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ்தலம் போன்றவை வந்து முடக்கப்படுது, பேன் செய்யப்படுது. அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து டிக்டாக்கும் வைபர் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன இயங்கி கொண்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கிற டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இப்படி தொடர்ச்சியாக வந்து இயங்கி கொண்டு இருக்கிறதால என்னடா இப்போ மற்ற சமூக வலைத்தளங்கள் வந்து தடை விதிக்கப்பட்டுச்சு. இப்படி வந்து சோசியல் மீடியா பேன் பண்ணால அந்த ஜென்சி இளைஞர் வந்து என்னறாங்கடா கோவப்பட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. இவங்க வந்து என்னறாங்கடா நேபாளத்தில் இருக்கிற தலைவராகிய காத்மண்டுல வந்து அங்க இருக்கிற நாடாளுமன்றத்தை நோக்கி என்னறாங்கடா போராட்டத்தை செய்யறாங்க. அப்ப இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காண்டி நேபாள அரசாங்கம் வந்து யார் இறக்குறாங்கடா அந்த நாட்டு ராணுவத்தை வந்து இறக்குறாங்க, ஸ்பெஷல் போர்ஸை வந்து இறக்குறாங்க. அப்ப அந்த ராணுவத்தை இறக்கக்குள்ள வந்து அந்த ராணுவம் வந்து என்ன செய்யுதுண்டா இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக வந்து என்ன செய்யுதுண்டா கண்ணீர் புகை, அடுத்தது வந்து கொலை, துப்பாக்கி சூடு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து செய்யறாங்க. இப்படி செய்யக்குள்ளேயும் வந்து என்ன நடக்குதுண்டா இவங்க வந்து என்னறாங்கடா தொடர்ச்சியா வந்து போராட்டம் செய்யறாங்க. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து எத்தனை பேர் சாகுறாங்கடா 19 பேருக்கிட்ட வந்து சாகுறாங்க இந்த துப்பாக்கி சூடால. அடுத்து வந்து 200 பேருக்கிட்ட வந்து காயம் வந்து ஏற்பட்ட சொல்லப்படி. அடுத்து வந்து இப்படி செஞ்சால வந்து என்னறாங்கடா போராட்டக்காரர் வந்து கோபம் அடைஞ்சு என்னறாங்க அவங்களும் வந்து ஆயுதங்களை கையில் எழுதுறாங்க. இவங்க வந்து என்னறாங்கடா கல்லெடுத்து வந்து என்னறாங்கடா மாறி தாக்குதல் நடத்துறாங்க. இப்படி நிறைய விஷயம் வந்து மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை, இந்த சோசியல் மீடியா பேன் பண்ணாதான் நீ ஃபுல்லா வந்து போராட்டம் செய்றீங்க. சரி, இந்த சோசியல் மீடியா பேன் செஞ்சு நாங்கள் இல்லாமல் செய்கிறோம். 2 ஓட்டு செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து என்னறாங்கடா பேன் செஞ்ச வந்து இல்லாமல் செய்கிறாங்க. இப்பயாச்சும் உங்களோட போராட்டத்தை நிறுத்துங்களாண்டு நேபாள அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அப்பயும் வந்து என்ன செய்யலண்டா இந்த ஜென்சி இளைஞர் வந்து போராட்டத்தை நிறுத்தலை, தொடர்ச்சியாக வந்து போராட்டம் செய்கிறாங்க. இவங்களோட மெயின் ரீசன் வந்து சோசியல் மீடியா பேன் செஞ்சது தான் நோக்கம் இல்லை போராட்டத்துக்கு. இவங்களோட மெயின் ரீசனை வந்து இந்த ஊழல் மிக்க ஆட்சியாளர் வந்து பதவியிலிருந்து இல்லாமல் செய்யணும். இந்த ஜென்சி இளைஞர் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டம் செய்கிறாங்க. இந்த போராட்டத்தால் வந்து காத்மண்டு மற்றும் மற்ற இடங்களில் வந்து ஊரடங்கு சட்டம் போடப்படுது. அப்படி ஊரடங்கு சட்டம் போடப்பட்டாலும் வந்து என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடக்குது. இப்படி தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடக்கிறால வந்து அந்த நாட்டு பிரதமர் KP சர்மா ஒளி வந்து என்ன இருந்தா பிரதமர் பதவியில் வந்து பதவியில் இருக்காரு. அதோட வந்து நிறைய அமைச்சர்மார் வந்து என்ன பதவியில் இருக்காங்க. இப்போ இப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த நாட்டின் நாடாளுமன்றம், சுப்ரீம் கோர்ட், மினிஸ்டர் ஹவுஸ் வந்து என்ன தீட்டு கொளுத்தப்படுது. இப்படி தீட்டு கொடுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த மக்கள் வந்து என்னறாங்கடா அந்த நேபாளத்தின் நாடாளுமன்றம் தீட்டு கொடுத்தப்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க, சுத்தி நின்று என்னறாங்கடா டான்ஸ் ஆடுறாங்க. இதுல இருந்து விளங்குது, நமக்கு விளங்குது அவங்க எவ்வளவு கோபமா வந்து இருந்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் விளங்குது, மக்கள் வந்து தற்போது வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க. மக்கள் வந்து முதலத்தையுமாயில தற்போது வந்து நல்லாவே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு விழிப்படைஞ்சிட்டாங்க. ஆட்சியாளர்கள் ஊழல் செய்தா அதை வந்து மக்கள் தட்டி கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம நாட்டிலேயே வந்து 2022 நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2024 பங்களாதேஷ்ல நடந்தது.
2025 தற்போது வந்து நேபாளத்தில் நடந்திருக்கு. எங்க ஊழல் நடக்குதோ அங்க வந்து மக்கள் வந்து தட்டி கேட்பாங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் வந்து நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.